குன்றி மலைவாழ் மக்கள் ஆத்தோரம் சமைக்க போகிறப்ப தான் மழை பெஞ்சிருச்சு. சரி புதருக்குள்ளே ஃபஸ்ட்டு மீன் முட்டையெல்லாம் சுட்டு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் மழை நின்றுச்சு. இந்த பாறை ஓரமாக 2 கல்லை வச்சு அதில் சின்ன சின்ன குச்சிலாம் உடச்சி வச்சு அடுப்பு மூட்டி விட்டாங்க. சரி பார்த்தா டைம் ஒரு 3 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி இவங்க என்ன இப்போ ஐடியா பண்ணாங்க, பசிக்குதுன்னு சொன்னோன்னா அவங்க என்ன ஐடியா பண்ணாங்கன்னா, அந்த கழுவுன மீனெல்லாம் ஒரு குச்சியில் குத்தி இந்த எரியிற அடுப்பில் சுட்டு அப்படியே கொடுத்தாங்க. அதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த பாத்திரம் கழுவுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த கோரப்புல்ல மாதிரி இருக்குது ஆற்றுல, அது மண்ணோடு சேர்த்து பிடுங்கி நல்லா அப்படியே பாத்திரத்தை கழுவுனாங்க. இதுக்கிடையில் இந்த மீனெல்லாம் பசிக்குன்னு சொல்லவும் சுட்டு கொடுத்தாங்க. உண்மையுமாங்க அந்த மீன் சுட்டு கொடுத்தது அவ்வளோ டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே டைம் வேறு 3 மணிக்கு மேலே ஆகிடுச்சா, எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிக்கணுன்னா சரி மீன் தான் நிறைய நம்மக்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு எரியிற அடுப்பில் சுட்டு சுட்டு கொடுத்தாங்க. உண்மையுமாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஏற்கனவே மீனில் உப்பு போட்டு கலக்கி வச்சதுனால நெருப்பில் சுட்டு சாப்பிடவும் செமையாக இருந்தது. சரி அது பார்த்தீங்கன்னா அந்த சுட்ட மீனை இந்த தேக்கு இலையில் தான் வச்சு கொடுத்தாங்க. சாப்பிட்டு பார்த்தோம், அப்பா நாங்கள் இது ரொம்ப நல்லா இருக்கவும் திருப்பி திருப்பி சுட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு டெம்பரரியாக ஒரு பசி ஆற்றிக்கிட்டோம். இதுக்கடையில் அரிசியெல்லாம் உழ வச்சாச்சு. சரி அப்படி தான் பக்கத்தில் மற்றவங்களுக்கெல்லாம் பசிக்க ஆரம்பிக்கவும் அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, சின்ன சின்ன மீனெல்லாம் அந்த தேக்கு இலையில் வச்சு சுருட்டி இன்னொரு பக்கம் அடுப்புக்கெல்லாம் கூட்டி அங்கேயும் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு. பார்த்தா உண்மையாலுமாங்க எந்த மசாலா இல்லாமல் அப்படியே வெறும் அடுப்பில் உப்பு தடவின மீனை சுட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. சரி இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கப்போ தான் ஒரு வழியாக சாப்பாடுலாம் ஆயிடுச்சு. சரி இவங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தேக்ஸா தான் வச்சுருக்குறாங்க, தட்டு கிடையாது, எது கிடையாது. எப்படி வடிப்பாங்கன்னு பார்த்தா இந்த தேக்கு இலையை மூடி மாதிரி பயன்படுத்தி தேக்கு இலை கீழே சாயாமல் இருக்கிறதுக்கு ஒரு குச்சி, அந்த கரண்டி மாதிரி பயன்படுத்துகிற குச்சி குறுக்க வச்சுட்டு கஞ்சி வடிகட்டினாங்க. பார்த்தா இவங்க சமைக்கிறதே வித்தியாசமாக இருந்தது. ஒரு வழியாக கஞ்சியெல்லாம் வடிகட்டிட்டு இந்த அடுப்பெல்லாம் கிளறி விட்டு அதில் ஒரு 5 நிமிஷம் தம் வைக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொட்டி வைக்கிறதுக்கு எந்த பாத்திரமே தட்டு கிடையாது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த பிளாஸ்டிக் பையை கிழிச்சு வச்சுக்கிட்டு அது பாறை மேலே அந்த பிளாஸ்டிக் பையை விரித்து விட்டு அது மேலே அந்த தேக்கு இலையை விரித்து அந்த தேக்கு இலையில் கொஞ்சம் தண்ணியெலாம் தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வடித்த சாப்பாடை அதில் கொட்டினாங்க. இப்படி தான் பாறை மேலே பிளாஸ்டிக் பேப்பரை அது மேலே தேக்கு இலை சாப்பாடு கொட்டி திருப்பி பார்த்திங்கன்னா அந்த தேக்கு இலை வச்சு அந்த சாப்பாடெல்லாம் மூடிட்டாங்க. ஒரு வழியாக சாப்பாடு ஆயிடுச்சு. குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அடுத்த வீடியோ பாருங்கள்.